சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரை என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வெண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. 5 மினிட்ஸ் ஆஃப்டர் ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்படி இல்லைன்னா மிளகாய்த்தூள், உங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ அதை போட்டு ஒரு 4 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி ஃப்ரை ரெசிபி செய்யும் போது கருவேப்பிலை கட் பண்ணி போட்டு செஞ்சீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. மிளகுத்தூள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா அதையும் சேர்த்துப்பாங்க சாப்பாட்டில். மிளகு கூட ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வெண்டைக்காயை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். ரொம்ப அந்த பிசுப்பு அந்த ஒரு மாதிரி வழவழப்பாக வரும் இல்லைங்களா, அது மாதிரி அதிகமாக வராமல் சீக்கிரமாக வெந்துடும். இந்த டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.